ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் மொபைல் வால்பேப்பர் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் இலவசமாக தூங்கும்போதும் நீங்கள் பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஒன்று உருவாக்குற எப்படிங்கிற கைடை பார்ப்போம். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கிற வெப்சைட் வந்து செஜ்ஜுங்கிற வெப்சைட். ஸோ இது வந்து ஆன்லைனில் நிறைய வால்பேப்பர்ஸில் ஆர்டிஸ்ட், அதாவது இந்த கிரியேட் பண்ணுறவங்கள ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மந்த்லி $1000 மேலே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. நீங்கள் நல்ல க்ரியேஷனை, குவாலிட்டியான க்ரியேஷனை கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த வால்பேப்பர் கிரியேட் பண்ணக்கூடிய நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த கிரியேஷன், அதாவது டிசைன் துறையில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஃப்ரீலான்சர் தான் செய்கிறாங்க. பை செல் பண்ணுறது, அதாவது தன்னை இருக்கிற சேல்ஸ் பண்ணிட்டு பை செல் பண்ணுறாங்க. ஓகே, அது நம்ம செய்ய தேவைன்னு இல்லை. பட் செய்யணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியையும் லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அந்த நாலேஜை வந்து கஷ்டப்பட்டு அதை லேர்ன் பண்ணு. அப்போ கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ண நாலேஜை யூஸ் பண்ணி உங்களால் நீங்கள் லீகல் வைஸாக எப்படி வேணாலும் மணி மேக் பண்ணலாம். இதை முதல் நீங்கள் படிச்சு கொள்ளணுமா. இந்த லேர்னிங் வந்து இந்த விஷயம் வந்து எப்போதுமே அது பிசிக்கலாக இருந்தாலும் சரிதான், நல்லது ஆன்லைனில் இருந்தாலும் சரி, எப்போ நீங்கள் ஃபைனான்சியல் ரீதியான ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறன்னா கட்டாயம் இப்படியான எஃபர்ட் ஒன்று போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதில் ஒரு கான்செப்ட் தான் இது. இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணால் அதில் வந்து எங்களுக்கு கன்வர்சேஷன் நடக்கிறது. அதாவது அவங்க வியூ பண்ணாலும் எங்களுக்கு மணி. அந்த சில இது நான் ஆல்ரெடி சில இமேஜ் வெப்சைட் போடுறேன். நீங்கள் இப்போ சார் நீங்கள் கிரியேட் பண்ணுற இமேஜை வந்து வால்பேப்பரை வந்து நாங்கள் இந்த இமேஜ் செல்லிங் வெப்சைட்ஸில் போடலன்னா நீங்கள் தாராளமாக போடலாம். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா வியூஸுக்கு மணி வராது. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் மணி வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வியூஸ்க்கும் மணி வரும். அது பிறகு டவுன்லோட்ஸுக்கும் மணி வரும். அதே மாதிரி இவங்களே கிரியேஷன் கன்செப்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க, பெயிட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் தான். பெய்ட் டூல்ஸ் இருக்குது. அந்த பெய்ட் டூல்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் பெய்டுக்கு எப்போ மாறலாம்ங்கிறத சொல்ல. எடுத்ததுமே பெய்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு எதுவுமே தெரியாமல் எதுவுமே செய்ய இல்லாமல் அப்படியே விட்டுட்டு போகிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் முதலாவது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமை உருவாக்கி எடுத்துட்டு அதுலேருந்து ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற கான்செப்டில் முதலீடு செய்யணும். ஸோ அது சம்மந்தமான நீங்கள் எந்த ஒரு டிகிரியோ எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமோ இல்லாமல் கரண்ட்லி நல்ல ட்ரெண்டிங்கில் ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று தேடிட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமியால் இந்த கான்செப்ட் உள்ள கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஏ இன்கம், ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் வெப்சைட்ஸ், அதே மாதிரி ஹை ட்ரஸ்டபிளான வெப்சைட்கள் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ இதில் எந்த ஒரு ஃபைவரோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ ரிஸ்கோ எதுவுமே இல்லை. எல்லாமே 100% லெஜிட்டான சேஃபான பிகினர் ஃப்ரெண்ட்லி ஜாப்ஸ் தான். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, நீங்கள் டைப் பண்ணுறது, அதே மாதிரி சோஷியல் மீடியா ரிலேட்டடான டாஸ்க், அதே மாதிரி இமேஜ் கலெக்ஷன் ஒர்க், ஏஐ பேஸ்ட் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நீங்கள் பை செல் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் வேர்ல்டு வைடாக இதாகினா, அதாவது வேர்ல்டு வைட் மெம்பர்ஸை கொண்ட ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸும் நாங்கள் படிப்போம் இதில். அதே மாதிரி எங்களோட கிளாஸில் எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 கோடி ரூபாய்க்கு மேலே மணி ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கோம். 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே லேர்ன் அண்ட் ஸ்டார்ட் ஏர்னிங் ஃப்ரம் டே 1லேருந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ஜாயின் பண்ண அன்னையிலேருந்து. அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸுங்கிற ஒரு செட்டப் ஒன்று தேவை. நீங்கள் எங்கே இருந்து எவ்வளோ வேணாலும் எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். பார்ட் டைம் ஃபுல் டைம் ரோடு சொல்லி ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதில் மந்த்லி நாங்கள் ஆஃபர்ஸ் போடுவோம். இந்த கிளாஸில் வந்து மந்த்லி வீக்லி நோடு சொல்லி சீசனல் வைஸான ஆஃபர் போடுவோம். ஸோ அதை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வாட்ஸ்அப் குரூப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி எங்களோட கோர்ஸ் அட்மின் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இப்போயே ஜாயின் பண்ணிட்டு இதில் நீங்கள் டாலர், யூரோ, கிரிப்டோ, ரூபியான்னு சொல்லி எல்லா கரன்சிலையும் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி கான்செப்ட் தான் இது. உங்களுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு போனஸ். இதுக்கு வந்து நீங்கள் தான் போஸ். உங்களை யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு ரிஸ்க்கும் இதில் இருக்காது. அதே மாதிரி இதில் நீங்கள் எந்த ஒரு காலநிலை வெளியில் நடந்தாலும் எந்த ஒரு காலநிலை வந்தாலும் நீங்கள் வீட்டிலேருந்தே மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் வந்து நம்மளோட கிளாஸால் நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதில் மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் எந்த ஒரு சூழ்நிலையும் மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஜாப்பாக. இதை நாங்கள் ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஏன்னா 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களை வச்சு நாங்கள் 2800க்கும் மேற்பட்ட ரியலான ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 12 அதி உயர் நம்பிக்கையான வெப்சைட்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் மொபைல் ஒர்க்கர்ஸை ப்ரூஃப் போட்டிருக்கேன்னு அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே ரியலான ஒர்க்கிங் வெப்சைட்ஸுங்களா. அதே போல் நீங்கள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுல வந்து உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடங்கள்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி கான்செப்டாக இதில் ப்ரூஃப்ஸை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க, இல்லைன்னா ஜாயின் பண்ண உடனே
உங்களுக்கு ஒரு மெயின் குரூப்பில் எக்ஸஸ் தருவோம். ஸோ அந்த 1500+ மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த குரூப். ஸோ 1578 பேர் இருக்கிறது. ஸோ இதில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் டிஸ்கஸ் பண்ணுறது, கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இதில் ப்ரூஃப் ஷேர் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே இதில் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 12 வெப்சைட்டுக்கும் 12 ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் தருவோம். அதில் நீங்கள் எக்ஸஸ் பண்ணணுமே, அதில் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ரொஃபைல் கிரியேஷன், ப்ரொஃபைல் செட்டப், அதே மாதிரி அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வித்ரோ பண்ணுறது எல்லாமே அதில் தந்துடுவோம். லைவ் கிளாஸஸ் மார்னிங் ஈவினிங் 2 டைம் எக்ஸஸ் தருவோம். இதில் வந்து உங்களோட டவுட்ஸுகள், நாங்கள் சில அட்வான்ஸான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் மினிமம் 30,000 30,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டினியூஸாக நடக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் எக்ஸஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்ஸ் 30,000 ரீச் பண்ணிங்கன்னா, இது 1 மாதம் 2 மாதங்கிற கான்செப்ட் இல்லை, நீங்கள் லைஃப் டைம் எக்ஸஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த எக்ஸஸ் எடுக்கிறீங்க தானே, இதில் வந்து நாங்கள் ஹை லெவல் ட்ரிக்ஸ்களை ஷேர் பண்ணுவோம். இது நீங்கள் உங்களுக்கு முழுமையான ஃப்ரீடமோட படிக்கணும். இதில் ரிஸ்க் இருக்க ஒரு மாதத்துக்குள்ளே ஒர்க் பண்ணணும் இல்லை, நான் இப்போ நீங்கள் சொல்கிற டைமுக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ண எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. அதுக்கு தான் நம்ம ஒர்க்கிங் வீடியோ குரூப் செட்டப் தந்திருக்கோமா, நம்ம கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க, இதில் அவ்வளோ ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி. சர்வே வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கள் கம்ப்ளீட் பண்ணது. உங்களுக்கு சர்வேங்கிற என்ன கான்செப்ட்டுங்கிறத நான் ப்ரூஃபில் ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இவர் 5வது வித்ரோவல் ரிசீவ் பண்ணிக்கா 12,300. இவர் வந்து ஃபெஸ்ட் வித்ரோவல் 2,400. அதே மாதிரி இந்தியா, துபாய், கட்டார், சவுதி பாருங்கள், ஒரு நாளைக்கு $7. இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறதை ஒரு வெப்சைட்டில் அதுக்கு போனஸும் பே பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, $12 போனஸ், $9 போனஸ், $8 போனஸ், $15 போனஸ். இவர் $77 யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 247 $1,000 ஏர்ன் பண்ணுறாங்களும் இருக்கிறாங்க. பாருங்க, இதில் வந்து $77 ஏர்ன் பண்ணவருக்கு $25 போனஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்கன் மெம்பர் $20 ஒரு நாளைக்கு $18, இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ் இருக்கு, செக் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு $5 ஏர்ன் பண்ணது, 7வது வித்ரோவல். ஸோ டோட்டல் வந்து 8,700 சுத்தம். இது இமேஜ் ஜெனரேஷனில் ஏர்ன் பண்ணது பாருங்க. ஒரு டவுன்லோடுக்கு $2.3 வந்திருக்குது. இது வந்து 15வது வித்ரோவல், டோட்டல் $260 இப்படின்னு ஒரு சொல்லி. சர்வே அவைலபிள் பாருங்கள், இவ்வளோ சர்வே அவைலபிளாக இருக்குது. அது அவருக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ சர்வே அவைலபிள். ஸோ அப்படி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட்லாம் பின் பண்ணி வச்சுக்கோ. ஒரு 33 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயே அப் டு டேட் ரியலான ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ்களை நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஓல்டு ப்ரூஃப் இருக்காது, நியூ ப்ரூஃப் தான் ஷேர் பண்ணும். பட் டெலிகிராமில் ஓல்டு ப்ரூஃப் இருக்கும், அது செக் பண்ணுங்கள். இதில் எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே போல் கூகுள் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். இங்கேருந்து நீங்கள் அந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸில் நாங்கள் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கிற யூஸர் என்கேஜ் வீடியோஸ் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மணி மேக்கிங்கான ரியலான வெப்சைட்ஸ் சம்மந்தமான கைடன்ஸ் தான் இங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், இந்த பாடநிறைவான வேலைகளுக்கான கான்செப்ட் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. 185, 367, 250, 80 வீடியோஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலை இது பண்ணிக்கொள்ளுங்க. இதில் லிங்க்ஸ் இருக்கும், வாட்ஸ்அப் கண்டெக்டும் இதில் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கன்னா சரி. ஓகே, ரைட். நம்ம கன்செப்ட்டுக்கு போவோம். ஸோ கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. ஆன்லைனில் மொபைல் வால்பேப்பர்ஸ் கிரியேஷன் மூலமாக தூங்கும்போது பணம் சம்பாதிக்க கட்டாயமாக நீங்கள் என்னென்னா, இப்போ நம்ம இமேஜ்னு சொல்கிறோமே அந்த கன்செப்டில் நாங்கள் படிப்போம். இது பெசிவ் இன்கம்மாக நீங்கள் உருவாகணும். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்லேருந்து நீங்கள் முடிக்கணும் பெசிவ் இன்கமில். இப்படி தான் ஆன்லைன் ட்ராவலிங் நடக்கணும். ஓகே, இது ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது இந்த ஒரு வித்தியாசமான கன்செப்டில் யோசிக்காமல் நீங்கள் ரியலாக உங்களோட எஃபர்ட்டை அந்த சக்ஸஸ் வர மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இல்லாமல் எது யோசிச்சாலும் நீங்கள் ஸ்கீமில் தான் கொண்டு விழுவீங்களா, அப்படி இல்லாமல் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து செஜ். ஓகே, இது செஜ் வந்து இந்த வால்பேப்பர்ஸ் இது பண்ணுற நம்பர் 1 பிளாட்ஃபார்ம். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நிறைய வால்பேப்பர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மெம்பர்ஸ் வந்து 23 மில்லியனுக்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 689 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட்ஸ் நடக்குது. இதில் ஃப்ரீயும் இருக்குது, ப்ரீமியம் கண்டென்ட். இது யாருக்குன்னு சொன்னால் யூசர்ஸுக்கு, அதை யூஸ் பண்ணுறாங்களுக்கு. அதே மாதிரி டாப் டயர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால் நம்ம இங்கே தான் சொல்லுவோம் என்னென்னா ஆர்டிஸ்ட். அதே மாதிரி இதில் PANTன்னு ஒரு சொல்லி இருக்குது. இது என்ன, நீங்கள் இங்கேவே வந்து இமேஜை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஃப்ரீ ஆப்ஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அது அங்கே நான் சொல்லுவேன். அதே மாதிரி
இதில் வந்து இமேஜஸ், வால்பேப்பர்ஸ், வீடியோ வால்பேப்பர்ஸ், நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், ரிங்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே இது பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி செஜ் ஆர்டிஸ்ட் இருக்குது, கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோமே நம்ம. ஸோ இது சம்மந்தமான நிறைய கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். இதில் அப் இருக்குது. அப் மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. ஓகே ரைட். இப்போ இதில் நீங்கள் நல்லா லாஸ்ட்டில் வந்துச்சுன்னு சொன்னால் இதில் வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் 3 ரோ மார்க் இருக்குது. இதில் 4 ஆர்டிஸ்ட்னு கான்செப்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே செல் யூ ஆர்ட் on the number 1 phone personalized up in the world. ஓகே, ரெஜிஸ்டர் ஃப்ரீ. ஸோ அதில் ஆர்டிஸ்ட் டூ நீங்கள் என்னென்னா மல்டிபிள் ஸ்டோர் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இன்னத்துக்கு உங்களோட இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி செல் யூ ஓன் ப்ரைஸ், உங்களோட ஓன் ப்ரைஸை நீங்கள் இதுக்கு செட் பண்ணலாம். give some items away, place others behind at gates, or charge specific retail price. It's up to you. ஸோ இது ஒரு டிப் ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகக்குள்ள அது உங்களுக்காகவே விளங்குமா. அதே மாதிரி டேஷ்போர்ட் அண்ட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ் லெட் அஸ் நோ ஹூஸ் பையிங் யுவர் கிரியேஷன் அண்ட் வி ஆர் இன் ரியல் டைம். அதாவது உங்களோட கிரியேஷன் சம்மந்தமான, அதாவது உங்களுக்கு எங்கே செல் பண்ணுது, எந்த கண்ட்ரியில் செல் பண்ணுது, என்ன கேட்டகரி உள்ள ப்ராடக்ட் செல் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு இன்சைட் ஒன்று இருக்குமா, அதை அவங்க சொல்கிறாங்க. இதில் வால்பேப்பர்ஸ், வீடியோ வால்பேப்பர்ஸ், நீங்கள் அதே மாதிரி ரிங்டோன் இது பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இதில் உங்களோட ப்ராடக்ட் அப்ரூவ் ஆகணும். அதுக்கு பிறகு நீங்கள் மணியை ஏர்ன் பண்ணலாம். ஓகே, கேன் ஐ அப்லோட் எனி திங், யுவர் ஒர்க் மஸ்ட் பி கம்ப்ளீட்லி ஒரிஜினலாக இருக்கணும். நான் டிஜிட்டல் இமேஜஸ், ரிங்டோன், நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இதெல்லாம் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். பட் என்ன இருக்குன்னா உங்களோட ஓன் காப்பிரைட் இல்லாத இருக்கணும். யூ சூஸ் இஃப் அண்ட் ஹவு மச் டு சார்ஜ் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் கீப் 70% ஆஃப் த மணி இட் ஏர்ன்ஸ். 70% உங்களுக்கு மணி இதில் கிரெடிட் ஆகும். ஹவு மச் கேன் ஐ மேக், வி ஹாவ் ஆர்டிஸ்ட் மேக்கிங் per month $10,000 and we are working daily to increase that numbers. ஓகே, இது இவ்வளவு ஏர்ன் பண்ணுறாங்க. இது 100% ஃப்ரீ தானே, எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு இங்கே தேவையில்லை. ஓகே, விளங்கிட்டா. ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே வந்துட்டு ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ. நான் இது சில பேசிக்கான கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வெளி இடத்துல தேடாமல் நான் இங்கேயே செய்கிறதுக்கு இது பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதை நீங்கள் இதாகவும் இது பண்ணலாம், மெனுவலாகவும். ஸோ இதில் வந்து நான் இந்த இமெயிலை கொடுக்குறேன். ஓகே, இமெயிலை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற இமெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் கண்டினியூ ஆப்ஷன் வரும். ஸோ கண்டினியூ கொடுங்க. இதில் நான் ஹைட் பண்ணுவேன், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தானே. ஸோ இதுதான் உங்களோட முக்கியமான பிளேஸா. ஓகே ரைட். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் இதை கொஞ்சம் இதாகிட்டு ரைட். இதில் பாருங்கள், உங்களோட யூசர் நேமை கொடுங்க. யூசர் நேம்ங்கிறது நிறைய இடங்களில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் வர பிளேஸ் தான் யூசர் நேம் தான் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து உங்களோட யூசர் நேமை கொடுங்க. ஸ்பேஸ் வரக்கூடாது. டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க, 29/4/1990. ஓகே ரைட். இது எல்லாத்தையும் எக்ரி பண்ணுங்க. கிரியேட் மை அக்கௌண்ட் கொடுங்க. ஓகேயா. யூசர் நேமை எடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் யூசர் நேமை மாற்றி மாற்றி கொடுங்க. ஓகேயா, விளங்கிட்டா. ரைட். இப்போ உங்களோட பிஸ்னஸ் ஒன்று இதில் உருவாக்கணும். பிஸ்னஸ்னு சொன்னால் இங்கே உங்களுக்கான ஒரு ஸ்டோர்னு நினச்சிக்கொள்ளுங்க. உங்களுக்கான ஒரு ஸ்டோர். இந்த ஸ்டோரில் உங்கள் பிஸ்னஸ் நேமை கொடுங்க. பிஸ்னஸ் நேம் வந்து கொடுப்போம், வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஓகே ரைட். ஆல்ரெடி நம்மகிட்ட இது ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, இது எடுக்கிறது தெரியல, பார்ப்போமா. ஸோ இதில் வந்து இதில் அவைலபிள் இல்லை. நான் வித்தியாசமாக இதை கொடுக்குறேன்னா, இந்த ஆல்ரெடி நம்ம இதில் கிரியேட் பண்ணிட்டோம்ங்கிறதுனால எடுக்காது. ஸோ ஓகே, கண்ட்ரி கொடுத்துக்குவோம், ஸ்ரீலங்கா. ஸோ இந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். கண்டினியூ. ஓகே ரைட். இதில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்களா. கட்டாயம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் எடுத்து வச்சு, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனாலும் சரி, நான் எந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் சொல்லிருக்கேன், தயவு செய்து ப்ரொஃபைல் ஃபோட்டோஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். அது உங்களோட அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு ஒரு சொன்னால், இந்த கென்வா இதுகளில் போயிட்டு, அல்லது நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷனில் ஒரு லோகோ ஒன்றாவது கிரியேட் பண்ணுங்கள். அதாவது கூகுளில் இருந்து ஒன்று எடுத்து போடுறத விட நீங்கள் வந்து இமேஜ், ஃப்ரீ இமேஜ் ஜெனரேஷன், நான் இந்த இதுலேயே நான் 2 இமேஜ் ஜெனரேஷன் சொல்லுவேன். நீங்கள் கென்வா ஏலே கிரியேட் பண்ணலாம். நீங்கள் அங்கே வந்து ப்ராம்ப்டை கொடுங்க, ஐ வாண்ட் டு அப்லோட் செஜ் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ஸோ கிரியேட் ரிலேட்டட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ மை யூசர் நேம். அல்லது உங்களோட நேமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கிரியேட் பண்ணி தரும், அதுக்கு ரிலேட்டடாக அதை போடுங்களா. அதை விட்டுட்டு சும்மா அதை போடாமல் சும்மா இது பண்ணாமல் கொஞ்சம் தயவு செய்து அதை கிளியராக பார்த்துங்க. நீங்கள் ரியலாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இது பண்ணுங்கள். இதில் நேமுக்கு உங்களோட நேமை கொடுங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனுக்கு
இது ஆப்ஷனல் தான், பட் டிஸ்கிரிப்ஷனும் கொடுங்களா, இது எப்படி எழுதணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ChatGPT எழுதி தரும். ஸோ போர்ட்ஃபோலியோ லிங்க்கு கட்டாயம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக எங்களால் ஒர்க் பண்ணுவீங்க, அல்லது நீங்கள் எங்களோட வெப்சைட் அல்லது இந்த இமேஜ் சொல்லி iStock அதே மாதிரி ஷட்டர் ஸ்டாக் இதுல எல்லாம் நீங்கள் இமேஜ் செல் பண்ணுவீங்க, அதோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அல்லது ஏதாவது ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் எடுத்து இங்கே போடுங்க. அப்படி உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ப்ரொஃபைல் சப் டொமைன்லையோ மெயின் டொமைன்லையோ கஸ்டம் டொமைன்லையோ இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்துனாலும் இங்கே போடுங்க. அதே மாதிரி டெக்ஸ்டும் வந்து கட்டாயமாக இதெல்லாம் கிரியேட் பண்ணி போடுங்க. நீங்கள் ChatGPTல கேட்டிங்கனாலும் ChatGPT உங்களுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணி தரும். செஞ்சில் நான் இது பண்ண போகிறேன், ஸோ எனக்கு வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி தான் நோடு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் எழுதி தான் நோடு சொன்னால் எழுதி தருமா. ஓகேயா, ரைட். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன்னா நீங்கள் ஆனால் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணுமா. ஓகே, ரைட். அடுத்து வந்து டேர்ம்ஸை கேட்குறாங்க. டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸப்ட் பண்ண பிறகு தான் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதான் நிறைய பேருக்கு இது பண்ணுது. என்னன்னா இங்கே வந்து நம்ம அப்ரூவலுக்கு ஒரு 6 இமேஜஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு நாங்கள் இந்த 6 இமேஜஸை நாங்கள் வால்பேப்பரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தது. ஸோ அதுக்கு இந்த இதுக்கான ப்ளஸ் ஐக்கன் மேலே பாருங்கள், இந்த வரைக்கும் ப்ளஸ் ஐக்கன், இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் எதை நீங்கள் கிரியேட் பண்ண ரிங்டோன்னா லைவ் வால்பேப்பரா அல்லது வால்பேப்பரா அந்த கிரியேட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு போகும். நீங்கள் இது பண்ணால் சரி. இதில் நீங்கள் 6 கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணணுமா. ஒரே டைமில் நீங்கள் 6 கண்டென்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் சரி. ஓகேயா, ரைட். அப்ரூவ் பண்ண பிறகு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் வந்து பாருங்கள், இதில் டெக்ஸ்ட் ஃபார்ம்ல ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குதா. டெக்ஸ்ட் ஃபார்ம் நீங்கள் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு தரம் வந்து இதில் செக் பண்ணுங்க. ஒன்ஸ் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் அதில் பிஸ்னஸ் நேமில் உங்களோட பேரும் கொடுக்கலாமா. இந்த டெக்ஸ்ட் ஃபார்மில் வந்து இதை மட்டும் நான் சொல்கிறேன், மற்றெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தேடி படிச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து இந்த வரைக்கும் ப்ளீஸ் டவுன்லோட் த அப்ரோப்ரியேட் ஃபார்ம் நோட்டுக்கு தானே, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் நீங்கள் யூஎஸ் சிட்டிசன்ங்கிறது W9 ஃபார்ம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி W8 ECங்கிறது ஃபாரின் பர்சன் பிஸ்னஸை யூஎஸில் செய்கிறாங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் W8 பென்ங்கிற ஃபார்ம் தான் உங்களுக்கா. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறனாலும் சரி, நாங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் எங்கே வேறு பிளாட்ஃபார்மில் இருக்குன்னா ரியலான வெப்சைட்ஸில் இந்த W8 பென்ங்கிற ஃபார்ம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மை செக் பண்ணிவிட்டு அதை எக்ஸப்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் திரும்ப அதை டவுன்லோட் பண்ணி இதில் வந்து அட் பண்ணுங்கள். ட்ரக் அண்ட் ட்ராப் இதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பு போங்களா. ஓகே, நான் சொல்கிறது விளங்கிட்டானே, ரைட். இப்போ பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனில் இதில் நீங்கள் கண்டக்ட் பர்சன் நேம் இதெல்லாம் நீங்கள் வேண்டாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள. இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணணுமா. அங்கே இது பண்ணுற முதல் என்ன இந்த டீட்டெயிலை வச்சுட்டு அது எடுக்கும். ஓகே, ரைட். இதில் வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, சிப் கோடு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்து கொள்ளுங்க. ஓகேயா, ரைட். இதுக்கு பிறகு வந்து நீங்கள் நேனும் டேஷ்போர்டுக்கு வந்துட்டு டேஷ்போர்டில் நீங்கள் இதை இந்த இமேஜாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுற கான்செப்டை நான் சொல்கிறேன், இது எங்கேருந்து அப்லோட் பண்ணுவோன்னு சொல்லி அதை வந்து இது நீங்கள் இப்போ பெண்டிங் அப்ரூவலுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஆள்னு சொன்னால் சார் நான் வந்து கிரியேஷன் பண்ணுவேன். என்ன நீங்கள் இதில் அதாவது நான் இல்லஸ்ட்ரேஷன் அடோப் ஃபோட்டோஷாப் இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணால் உங்களுக்கு முன்னுரிமை ஆகுது. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மணிமேக் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணுறதுக்கு 2 டூல் சொல்கிறேன். அந்த 2 டூலுக்கு முதல் இதுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வேணும். அந்த ப்ராம்ப்டை நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். ஐ வாண்ட் டு நான் ChatGPTல கொடுக்குறேன், அல்லது நீங்கள் எந்த ஒரு டூல்ஸ்னாலும் சரி. இப்போ நீங்கள் இதிலேயே Canva AI நீங்கள் இந்த ப்ராம்ப்டை கொடுத்து ஜெனரேட் பண்ணலாமா. பாருங்கள், ஐ வாண்ட் டு கிரியேட் மொபைல் வால்பேப்பர்ஸ் ஃபார் செஜ் அப்ரூவ். நான் எனக்கு செஜ் அப்ரூவலுக்கு எனக்கு மொபைல் வால்பேப்பர் கிரியேட் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டு செல் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் மொபைல் வால்பேப்பர்ஸ் ஃபார் செல் செஜ். ஓகே, அப்ரூவல் வராது. ஸோ ரைட் கிளீன் ப்ராம்ப்ட் ஃபார் கிரியேட் ஹை குவாலிட்டி அண்ட் ட்ரெண்டிங் 6 வால்பேப்பர்ஸ் ஃப்ரம் ப்ராம்ப்ட். ஓகே, இது என்னன்னா ட்ரெண்டிங்கான ப்ராம்ப்ட் உங்களுக்கு இனிமேல் சேல் ஆகும் ஃபார் ஏஐ கிரியேஷன் அண்ட் தட் வாஸ் அப்ரூவ் ஃபாஸ்ட். அது ஃபாஸ்ட்டாக அப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இதாக இருக்கேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ப்ராம்ப்டை எழுதி தரும். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ப்ராம்ப்டை எடுக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். வெளியே முடியட்டுமா. இதில் இது அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் 2 டூல் யூஸ் பண்ணலாமா, காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு முதலாவது டூல் நான் சொல்கிறது வந்து ஓகே லியானாடோ. இது வந்து என்னென்னா ஃப்ரீ டூல் தானே, 100% ஃப்ரீ தான். பட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் தருவாங்க. அந்த கிரெடிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சரி. ஸோ இதில் வந்து நம்ம சப்மிஷன் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுப்போம். இதில் சேஞ்சஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் தாராளமாக சேஞ்சஸ் செய்யலாம். பட் நம்ம ஜெனரேட் கொடுத்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி ஆஃப் கிரியேஷன் வரும். ஓகே, அப்போ இது வந்து 4மே வித்தியாசமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எத்தனை கிரியேஷன் வேணுமோ அந்த கிரியேஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, எனக்கு வந்து 1 வந்திருக்கு. நான் வந்து இதை விட
4 நோட்டு சொல்லி மென்ஷன் பண்ணணும். எங்கே மென்ஷன் ஒவ்வொரு நாள் 150 கிரெடிட் தருவாங்களா, அந்த 150 கிரெடிட்லாம் நீங்கள் இது பண்ணணும். ஓகே ரைட். இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் மாற்ற தேவையில்ல. இதில் இந்த ரேஷியோ எந்த ரேஷியோவில் வரும், டைனாமிக் ஸ்டைல், நம்பர் ஆஃப் இமேஜஸ் இருக்குது தானே, இதில் வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். 5க்கு கூட வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேயா ரைட். பார்த்தீங்கன்னா ஒரு சொன்ன ஒன்று வந்திருக்கு. இது ஒரு பேப்பர் தான். பட் இதில் என்னென்னா ஒரு சின்ன இஷ்யூ ஒன்றும், நீங்கள் இதுக்கு ரேஷியோ வந்து இன்றைக்கு இதை கொடுக்கணுமா, இதான் மொபைல் வால்பேப்பருக்கு ரேஷியோ நான் 2 ஜெனரேஷன் கொடுக்குறேன். ஸோ 2 வந்து இப்போ எனக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதால இது இல்லை. ஸோ நான் ஜெனரேட் கொடுக்குறேன்னா ஓகே. மொபைல் பேப்பர் சைஸை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஓகே ரைட். இந்த இருக்குது. ஸோ இந்த பேப்பரை இந்த அப்ரூவலுக்கு இதை நீங்கள் கொடுங்க. இதை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணிட்டும் கொடுக்கலாம். முதலாவது இது ஃப்ரீ தான். பட் நீங்கள் இந்த எவ்ரி டே வந்து 150 ஃப்ரீ கிரெடிட் தருவாங்க. இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணுவோம்னா பாருங்கள், மந்த்லி வந்து $10. ஓகே, நம்ம இது மந்த்லி பேசிஸில் மந்த்லி வந்து $12. இந்த $12 நீங்கள் இன்னும் 8500 ஃபாஸ்ட் டோக்கன். இப்போ $12 எங்களோட கிளாஸில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸை பாருங்கள் எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இவர் 21வது வித்ரோல் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுறான் மொபைலில் மட்டும் வச்சுட்டு. இவர் வந்து $450 ஏர்ன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு. இவர் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறாரு. நம்ம சர்வே பார்த்துருந்தாங்க. சர்வேயில் இது மாதம் இல்லை, இந்த ஏர்னிங் மாதம் ஏர்னிங்கில் ஒரு நாள் ஏர்னிங். அப்போ இவர் இப்படியே ஒவ்வொரு நாள் ஏர்ன் பண்ணா ஒரு மாதம். இங்கே பாருங்களேன், $244 சவுதியில் இருக்கிற ஒரு ஆள் ஏர்ன் பண்ணுங்க. அதுக்கு $37 போனஸ். இப்போ நீங்கள் இதை ஒரு வருஷத்துக்கே அப்கிரேட் பண்ணலாம். லியானோடோவை ஒரு வருஷத்துக்கே அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் ஜெனரேஷனை பண்ணிட்டு நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, அப்போ அதுக்காக நீங்கள் ஒரு மாதம் அந்த ஒரு வருஷத்துக்கு செய்ய தேவை. ஒவ்வொரு மாதம் நான் சொல்லியிருக்கிறேனே சில டூல்ஸ் அங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இது பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு அந்த காசு கூட இருக்கணும்னா இந்த $30 தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு போனஸ் ஆகுந்த அமௌண்ட் தானே. அப்போ நீங்கள் மணி எவ்வளவு ஏர்ன் பண்ணுறீங்கன்னு இல்லை, அந்த மணியை இப்படி மணியாக்குறீங்கன்னு படிக்கிறீங்களோ அதில் தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குதா, அதை கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கொள்ளணும். ஸோ அப்படியும் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கென்வா. ஸோ கென்வா நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ கென்வா இந்த 3 டாட் மார்க் கிளிக் பண்ணிட்டு கென்வா ஏ வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த ப்ரோம்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுவும் ஃப்ரீ தான். பட் இதில் மந்த்லி இது வந்து $5. மந்த்லி $5 நீங்கள் இது பண்ணலாமா. ரிசல்யூஷனை மாற்றிக்கொள்ளுங்களா. இதை ரிசல்யூஷனை எப்படி வரும், இது மொபைலுக்கு வந்து இந்த இருக்குது 9x60. ஓகே, நீங்கள் பாருங்கள், இது அதே கிரியேஷன் தான் தரும், கொஞ்சம் வித்தியாசமாக தருது. அப்போ இதில் அப்படி நம்ம எங்கள் ChatGPTயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 டைப் ஆஃப் இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 6 டைப் ஆஃபையும் நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு செஞ்சில் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அது அப்ரூவ் ஆன பிறகு அப்ரூவ் ஆகல ரிஜெக்ட் ஆகினா என்ன ரீசன் சொல்லுவாங்க, அந்த ரீசனை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப இது பண்ணால் சரி. ஓகேயா. ஸோ நீங்களும் $1000 ஒரு மாதத்துக்கு உங்களால் $300 அல்லது $100 ஏர்ன் பண்ணாலும் பெரியது. நீங்கள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும். ஓவர் நைட்டில் ஒன்றும் நடக்காது. இது கண்டினியூஸ் ஒர்க். நீங்கள் இது இப்படியான ஒர்க்குகளில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் ஒரு 1 hour அல்லது அரை ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சரி. அப்போ ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன நடக்கும், இதில் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிற அந்த கன்செப்ட் எல்லாம் விளங்காதா. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ்கள் நிறைய கான்செப்ட் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது ஒன்று இருக்கும்னா கட்டாயம் பெல்ஃபிச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கான முழுமையான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே.